அனைவருக்கும் வணக்கம். வாகை தமிழ்ச் சங்கத்தால் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆண்டாளின் திருப்பாவை 30 பாசுரங்கள் 30 நாட்கள் மார்கழி வைபவம் இந்த பெருவிழாவில் எனக்கு திருப்பாவை 4வது பாடலுக்கான பொருள் விளக்கத்தை அருளும் விதமாக சொல்லும் விதமாக எனக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் பொருட்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைத்து பெருமக்களுக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாளின் திருப்பாவை 4வது பாடல். மழையே வாழ்வதற்கு உலகினில் பெய்திராய் என்ற அடிப்படையிலே ஆழிமலை கண்ணா என்ற அடிப்படையில் இந்த பாடல் துவங்குகின்றது. ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகுந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாலியந்தோருடைய பற்படாவன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிட்டு தாளாதே சார்கம் உதைத்து சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்ற அடிப்படையிலே இந்த பாடல் வருகின்றது என்ற வரிகளாக இந்த பாடல் அமைகின்றது. இந்த பாடலின் பொருள் விளக்கமாக ஆண்டாள் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், மார்கழி நோன்பு நோக்கும் காலத்தை முதல் பாட்டால் சொல்லிவிட்டார். நோன்பு செய்யும் முறைமையை 2வது பாடலால் சொல்லிவிட்டார். 3வது பாடலால் ஆண்டாள் அந்த மழை எப்படி பொழிய வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ஆக மழை வேண்டும் என்று ஆண்டாள் கூற மலைக்கடவுள் வருணன் கைகட்டி அம்மா நான் எப்படி பொழிய வேண்டும் என்று கேட்க மழை பொழிய வேண்டிய முறைமையை ஆண்டாள் நியமிக்கின்றார் என்ற விதமாக இந்த பாடல் அமைகின்றது. பெருமழை பொழிய காரணமானவனே தலைவனே, உன்னிடம் கோருவது சொல்வது என்னவென்று சொன்னால் இதுதான். எது என்று கேட்டால், கையில் கொஞ்சமும் மறைத்து வைத்துக் கொள்ளாமல் மழையே நீ பொழிய வேண்டும், இருப்பதையெல்லாம் நீ பொழிந்துவிட வேண்டும். இந்த வையகம் வாழ்வதற்கு, இந்த வையகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் இன்புற்று இருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற மழை அத்தனையும் நீ பொழிய வேண்டும், சிறிதளவும் நீ மிச்சம் வைத்துக் கொள்ளாமல் பொழிய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பாடலின் கருவாக அமைகின்றது. மழை பொழிவதற்கு ஒரு அறிவியல் செய்தி உண்டு. எப்படி கடலிலிருந்து நீர் ஆவியாகி ஆவி மேகமாகி மேகம் கரைந்து மழை பொழிகின்றதோ, அந்த அறுபெரும் அறிவியல் செய்தியை அன்றைக்கு ஆண்டாள் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அது இந்த பாடலில் நின்றது. பெருங்கடலில் புகுந்து நீரை முகந்து சப்தத்துடன் மேலே ஆகாயத்தில் கிளம்பி ஊழி தலைவனான எம்பெருமானது வடிவம் போல் உடல் கருத்து திருமானுடைய நிறத்தையும் மேகத்தின் நிறத்தையும் ஒப்பிட்டு காட்டுகிறான் ஆண்டாள். அறிவியல் செய்தியை அன்றைக்கே சொல்லிவிட்டார் ஆண்டாள். எப்படி என்று சொன்னால், இன்றைக்கும் மழை பொழிவதற்கு வானிலை அறிக்கை, வானிலை சார்ந்த அறிவியல் செய்தியெல்லாம் இன்றைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கிறோம், வானிலை அறிவியல் பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கே மழை எப்படி பொழியும், பொழிவதற்கான காரிய கூட்டுகளை அன்றைக்கே சொல்லியிருக்கிறார் ஆண்டார். ஆக பெருங்கடலில் புகுந்து நீரை முகந்து சப்தத்துடன் மேலே ஆகாயத்தில் கிளம்பி ஊழி தலைவனான எம்பெருமானது வடிவம் போல் உடல் கருத்து பரந்த அழகிய தோள்களுடைய பத்மநாபனான திருமாலின் வலது திருக்கையில் உள்ள சக்கரம் போல மின்ன வேண்டும். இடது கரத்தில் பாஞ்சசன்யம் என்றால் சங்கு என்று பொருள். பாஞ்சசன்யம் என்ற சங்கு போல இடியிடித்து முழங்க வேண்டும். அவனது கரத்திலே உள்ள சாரங்கம் என்கின்ற வில்லிலே இருந்து புறப்படுகின்ற அம்புகளைப் போல மழை பொழிய வேண்டும். இம்மழை நாங்கள் உலகில் வாழ செய்வதாய் வழி செய்வதாய் இருக்க வேண்டும். நாங்கள் மால்களி நீராட்டத்தில் பங்கு பெறவும் நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த
பாடல் சார்ந்த பொருளாக உள்ளது. ஒவ்வொரு வரிக்குமாக விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆழிமலை கண்ணா என்று சொன்னால் மழை பெய்ய காரணமாவது ஆழி என்றால் கடல். மண்டலம் போல் சுழித்து சுழித்து பெய்கிறது மழை. எனவே ஆழி மலை, மலைக்கு தலைவனான நீர்க்கடவுள் வருணன். இந்த சின்னஞ்சிறு பெண்களுக்கு அவர் பெயர் போன்ற விவரங்கள் தெரியாதாகவே மலைக்கண்ணா என்று அழைக்கின்றார். தொழிலையிட்டு மலைக்கு அண்ணன், ஆவி தலைவன், இவர்களுக்கு எல்லாம் கண்ணன் தான். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று நம்மாழ்வார் போல ஆழி மலைக்கண்ணா என்று அழைத்தார்கள். மலைக்கடவுள் வந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதாக கொள்ள வேண்டும். ஒன்று நீ கைகரவேல் என்ற வரிக்கு தொடருக்கு ஒரு பொருளை கையில் வைத்து மூடிக்கொண்டு இல்லை என்று குழந்தைகள் விளையாடுவது வழக்கம். மழையை கொஞ்சமும் மீதி வைத்து கொள்ளாதே, முழுவதையும் பெய்துவிடு என்று சொல்வதாக அந்த வரிக்கான விளக்கமாகின்றது. ஆழியுள் புக்கு முகுந்து கொடு ஆர்த்தேரி, மழை பொழியும் விதத்தை கூறுகிறது பாடல். நீர்நிலைகளில் உள்ள தண்ணீர் மேலே செல்கிறது, மேகமாக மாறி குளிர்ந்து மழை பொழிகின்றது என்று சிறு குழந்தை கூட படிக்கின்றான். சாதாரண குளம் குட்டைகளிலிருந்து தண்ணீரை முகந்து செல்லக்கூடாது. பெரிய கடவுளின் நடுப்பாகத்தில் உள்ள முகந்து எடுக்க வேண்டும். இடியுடன் முழக்கமிட்டு கொண்டு மேலே வேகமாக செல்ல வேண்டும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்துன்னு சொல்கின்றான். வெள்ளை மேகம் மழை பொழியாது, நீருண்ட மேகம் கருத்து காணப்படும். இந்த நிறம் திருமாலின் மேக வண்ணத்தையும் நினைவுபடுத்துகின்றது. ஊழி முதல்வனாகிய ஒருவன் உலகை படைக்கும் பொழுது அவன் உடல் பருத்து கருத்து காணப்படுகின்றது. கருத்த மேகத்தில் இந்த காட்சியை காண்கின்றார் ஆண்டாள். பாளி அந்த இறைவனுடைய தோள்கள் விசாலமானவை, உலகம் முழுவதும் வந்து தங்கினாலும் இடம் தருபவை. அவன் தோளாற்றலை நம்பித்தான் உலகம் வாழ்கிறது. எனவேதான் பரந்த அழகிய தோல் என்றார். தோல் கண்டார் தோளே கண்டார் என்று கண்டவரை கிடைத்தேற்றும் தோள்கள் அவை. குன்று போன்றுடைய தோளில் கொற்றவையில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான் என்றான் கம்பன். பத்மநாபன் கொப்பூலில் தாமரை, அத்தாமரையிலே பிரம்மனை படைத்தவன் அவன். அதாவது நான்முகனை நாராயணனை படைத்தான், நான்முகனை நாராயணன் படைத்தான். அதனால் பிரம்மன் நாராயணன் முதல் பிள்ளை. அப்பிள்ளை நோவுபடாவது வீற்றிருக்க தாமரை தொட்டிலை படைத்தவன் இறைவன். தாமரை உந்தி தனிப்பெரும் நாயகன். கையில் ஆளிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து என்ற வரிகளுக்கு விளக்கமாக பத்மநாபனாகிய திருமாலின் வலதுகையில் உள்ள சுதர்சனம் என்கின்ற திருவாளி சக்கரம் கோடி சூரியர்களின் ஒளியை உடையது. அதை போன்று கண்ணனை பறிக்கும் மின்னலை போன்று தோன்ற வேண்டும். அவனது இடக்கரத்தில் உள்ள சங்கம் போல் ஒரே சீராக சப்திக்க வேண்டும். ஆம், பாண்டவ கௌரவ யுத்தத்தின் போது அவனது சங்கத்வனி சங்கநாதம் கேட்டு பகைவனான துரியோதனர்கள் இதையெல்லாம் கலங்கியது. அப்படியெல்லாம் சந்திக்காமல் ஒரே சீராக ஒளி செய்ய வேண்டும் என்றார். ஆண்டாளுக்கு எம்பெருமானுடைய சங்கத்தினத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. இறைவன் திருவாயில் வைத்து ஊதுகின்றான். அதனால் அதன் மீது பொறாமை கூட உண்டு. ஆண்டாளுக்கு அந்த பொறாமை, அதாவது பக்தி, நாச்சியார் திருமொழியில் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்று தொடங்கும் 10 பாடலாக உலகுக்கு அந்த பாடல் தந்துள்ளது என்று இந்த இடத்தில் நான் குறிப்பிடுகின்றேன். தாளாத சாரங்கு முதைத்த சரமலை போல் மின்னலுடன் இடியுடன் மழை சோவென்று கொட்ட வேண்டும். கொஞ்சம் கூட குறைவில்லாமல் கொட்ட வேண்டும். எப்படி தெரியுமா? திருமால் கையில் சாரங்கம் என்கின்ற வில் இருக்கின்றது. அதனென்றும் அசுரர்களை அழிக்க அம்புகள் புறப்படுவது போல நீ பொழிய வேண்டும். அம்புகள் எப்படி மழை போன்று அப்படி நீ பொழிய வேண்டும் என்கின்றார். இதே திருமால் ராமனாக வந்தான். அவனது கோதண்டம் அரக்கர்களை பார்க்கும் வரை இறைத்தின்ற பாம்பை போல் அடங்கியிருந்து
ஆனால் போர் தொடங்கியவுடன் ராமனது கரம் அம்பை பொழிகிறதா அல்லது வில்தான் அம்பு மழை பொழிகின்றதா என்று எண்ணும் அளவிற்கு ஒரே பானமழையாக பொழியத் தொடங்கியது. அதுபோன்று மழை பொழிய வேண்டும். ஆக எப்படியெல்லாம் மழை பொழிய வேண்டும் என்று, நான் எப்படி பொழிய வேண்டும், எனக்கு நீ உத்தரவிடு என்று சொல்ல விதமாகவும், மழையே நீ எப்படி பொழிய வேண்டும் என்று ஆண்டாள் மழைக்கு சொல்லும் விதமாகவும் இந்த பாடல் அமைகின்றது. ஒன்று, அப்படி பெய்துவிட்டால் என்ன பயன் என்கின்றதை அடுத்த வரையில் சொல்கின்றார். வாழ உலகினில் பெய்திடாய் என்கின்றார். வாழ உலகினில் பெய்திடாய் என்கின்ற மழை வெள்ளம் பெருக்கெடுத்து உலகை அழிப்பதுண்டு. அப்படியின்றி பெருமழை பெய்து, மழைதான் உலகத்திற்கு அடிப்படை, நீரின்றி அமையாத உலகம். ஆனால் பெரும் மழையாக, காட்டாற்று வெள்ளமாக மழையே நீ பெய்துவிட்டால் இந்த உலகம் வாழ்வதற்கு வழியில்லாமல் போய்விடும். ஆகவே மழையே நீ பொழிவது இந்த உலகம் வாழ வழி செய்ய வேண்டும். அதான் வாழ உலகினில் பெய்திராய் என்கின்றான். சொல்லுகிறான் பாரு, மழை வெள்ளம் பெருக்கெடுத்து உலகை அழிப்பதுண்டு, அப்படியின்றி உலகம் வாழும்படி மழைய வேண்டும் என்கின்றார், மழை பொழிய வேண்டும் என்கின்றார். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து நாடெங்கும் வாழ கேடென்றும் இல்லை, நாடெங்கும் வாழ கேடென்றும் இல்லை, எங்கும் மழை பொழிந்து நீரிரம்பி வழிகையில் நாங்கள் நீராடவும் நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி வழியவும் மகிழ்ச்சியுடன் நாங்கள் நோன்பை தொடங்குவோம் மார்கழி நீராடி என்கின்றார்கள். மழை பாடும்போது இறைவனின் நினைவே வருவதும், உவமைகளை அவனது திருக்கரங்களில் உள்ள ஆயுதங்களாக அமைவதும் இப்பாடலின் தனிச்சிறப்பு. எம்பெருமான் நினைவால் ஆட்கொள்ளப்பட்ட ஆண்டாள் மலை வடிவலும் மாதவனையே காண்கின்றாள். இப்பாடலில் மலையை பார்க்கும்போது மலையை பார்க்கும் பொழுது மலைக்கடவுளான வருணின் உள்நின்று இயக்குபவன் திருமாலே ஆதலால் இப்பாடல் 4ஆம் நிலையாக அமர்ந்திருக்கின்றது என்று சொல்லி, இந்த திருப்பாடல் ஆழி மலைக்கண்ணா என்கின்ற 4ஆவது பாடல் சொல்லிய கருத்துக்களையும் சொல்லிய சிந்தனைகளையும் அறிவியல் சிந்தனைகளையும் ஆண்டாள் சொல்லியவற்றையும் நாம் இந்த பாடல்களை அறிந்தோம், சிந்தித்தோம். நன்றி, வணக்கம்.